அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இந்த சம்மருக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐஸ் கேண்டி ப்ரிப்ரேஷன் தான் இது. வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஏன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸில் கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு தெரியும். அதுக்காக இந்த ஐஸ் வித்துட்டு வரவங்களாம் நிறைய பேர் வராங்க. அந்த சவுண்ட் கேட்டாலே பிள்ளைங்க அம்மா ஐஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அதை வந்து எந்த மாதிரி வாட்டர்லலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலான்னு இந்த ஐஸ் மோல்ட் வந்து நான் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நன்னாரி சர்பத்தில் வந்து லெமன் போட்டு சுகர் சேர்த்துட்டு அதை வந்து 2-3 மோல்டில் ஊற்றி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு டேங் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஜூஸில் சுகர் சேர்த்து அதையுமே 2-3 மோல்டு ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நம்ம சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்டா பால் ஐஸு சேமியா ஐஸ்லாம் நினைப்பு இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிட்டு பால் ஊற்றி அதில் சப்ஜா சீட்ஸ் சேர்த்து அதையுமே ஒரு மோல்டில் ஊற்றி வச்சாச்சு. இதெல்லாம் ஊற்றி செட் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே வந்து எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக ஐஸ் கேண்டி வந்து ரெடி ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என் பையன் தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தான். சரி அவனுக்கு எடுத்து கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்குமே இதை கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இதை வந்து ஃப்ரூட்ஸில் இருக்க ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து கூட இந்த மாதிரி கேண்டி செய்யலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.